தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சில ராசிகள் காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது. அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாகுன்னா உடனே மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க மூலியமாக செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி அடையும். அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு அதாவது ஃபேஸ் மட்டம் போடும்போது அவங்கள கூப்பிட்டு அவங்கள விட்டு கல்லை எடுத்துக்க சொன்னால் அந்த வீடு கடன்னு அந்த வீடு கட்டுறதுக்கான பொருளாதார உதவி எந்த ரூபத்திலே வந்து சேரும். அது மாதிரி ஒரு பெண் பார்க்க போனால் அவங்கள கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த வரன் முடிஞ்சு நல்ல விதமாக திருமணம் நடந்து முடிஞ்சு நல்ல வாழ்க்கையாக வாழ்வாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த நல்ல செயல் இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த ராசிக்காரங்களை நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க கையால் நம்ம செய்யும்போது எல்லாமே வெற்றியே அடையும். அதுக்கு தான் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு ஒரு பழமொழி அந்த காலத்துலேருந்து இருக்குது. உடனே மண் தொட்டால் கூட உடனே பொண்ணாகனா அப்புறம் என்ன அவங்க அது மாதிரி ஒரு இது கிடையாது. சும்மா ஒரு இதில் அது மாதிரி சொல்கிறது. ஆனால் அவங்க மூலியமாக எந்த இது செஞ்சாலும் அது வெற்றியே அடையும் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது. அது எந்தெந்த ராசி? ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்ப ராசிகள். இந்த ராசியெல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும்.